நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிக்கணும். வேதத்தில் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 சுவிசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்கள் வேதத்தில் உண்டு. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். அப்போது இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, யோவான். மத்தேயு, மார்க்கு, யோவான். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய பவனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் கழுதை மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருவார். அவருக்கு துதி உண்டாகும், ஜனங்கள் அவரை போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 9-10 ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஒருத்தர் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 13, 14 ஒருத்தர் வாசிங்க. முன் நடப்பவரும் பின் நடப்பவருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரும் உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமில் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இன்னொருத்தர் படிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதினுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நன்றாய் கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவராகிய தேவன் ஒரு சுவிசேஷத்திலும் இன்னொரு சுவிசேஷத்திலும் ஒரு சில வெளிப்பாடுகளை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். எல்லாத்தையும் ஒன்றாய் வைத்து நாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாட்டினுடைய முழுமை நமக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கணும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் இயேசுவை யார் என்று சொல்லி புகழ்கிறார்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்கிறார்கள். 11ஆம் வசனத்தில் ஜனங்கள் தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்கிறார்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் எல்லாரும் ஆண்டவரை புகழ்கிறார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் மரக்கிளைகளை வழியிலே போடுகிறார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அங்க ஜனங்கள் பேசிக்கொள்றாங்க, யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் தான்ப்பா நாசரேத்தில் இருந்து வந்திருக்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஜனங்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்று சொன்னால் தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 4:19 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெளிவாக ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. அங்கு சீகார் எனப்பட்ட ஒரு ஊரில் இருந்து வந்த ஒரு சகோதரி தண்ணீர் கொள்ளும்படியாக கிணத்தண்டையிலே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல தண்ணீர் கேட்கிறார். அப்போ நீர் யூதனாக இருக்க சமாரியாவினிடத்துல நீ தண்ணீர் எப்படி கேட்கலாம்? அந்த காலகட்டத்தில் சமாரியாவுக்கும் யூதருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இவங்க அவங்கள்கிட்ட ஒன்று சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இயேசு தண்ணீர் கேட்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அங்க அந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கணும். அந்த சகோதரனுடைய வாழ்க்கை வரலாறை ஆண்டவர் தத்ரூபமாக அங்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கணும். அப்ப அந்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டுபிடித்து விட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்பதை காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களில் திறந்தவர் அவனை குறித்து என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றார். அல்லேலூயா. சமாரியாவில் உள்ள ஒரு சகோதரி சொல்றாங்க, இயேசு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். குருடன் சொல்றா, நீங்க யார், அவர் யாருப்பா அப்படின்னும் போது அந்த குருடன் சொல்ற இயேசுவை பத்தி சாட்சி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, பார்வை இல்லாதவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை வெளியே கொண்டு போய் அவனுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அவன் கண்களில் சேறு உண்டாக்கி பூசி, நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்ற. அவன் சீலோவாம் குளத்தில் போய் கழுவும் பொழுது அவன் பார்வை அடைந்தவனாக அவன் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த குருடன் சொல்றான், உண்மையாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 6:14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மலையில் ஏறி அவர் பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மலையில பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது ஜனங்களுக்காக அவர் பரிதவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறார்.
உடனே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல எந்த ஒரு கடை இல்லை, வாங்குறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, எப்படி நீங்க ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல என்ன உண்டு அப்படின்ற பொழுது 5 அப்பமும் 2 மீனும் உண்டு அப்படின்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் புள்ளியின் மேலே 50 பேராக 100 பேராக பந்தியிற்கு கட்டளையிட்டு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்றார். அந்த 5 அப்பம் 2 மீன்களும் 5000 பேர் புசிக்கத்தக்கதாக, 5000க்கும் மேலான புசிக்கத்தக்கதான ஆண்டவராக தேவன் அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தை செஞ்ச உடனே அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பேசுறாங்க, இவர் உலகத்தில் வருகிறதான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அங்க 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து அவருடைய ஃபுல் ஜாதகத்தை சொல்லும்போது அவர் சொன்னா, உண்மையாகவே இவர் தீர்க்கதரிசி தான். குருடனுக்கு இயேசு சுகம் கொடுக்கும்போது குருடன் சொன்னா, இவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி. இயேசு ஆண்டவர் 5000 பேருக்கு மேலே இருக்கிற புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது அங்கே எல்லா ஜனங்களும் பேசிக்கொண்டாங்க, உலகத்தில் வருகிறதான இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி. அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 7:40 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் சொன்னாங்க, இவர் உண்மையாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள் தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் பயம் வந்தது. என்ன நடந்தது அங்க சம்பவம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நடந்து வரும் பொழுது அங்கு மரித்த ஒருவனை, வாலிபனை கொண்டு வருகிறார்கள். அவனுடைய தாயார் கைம்பெண்ணாய் இருக்கிற ஒரே ஒரு மகன் மரித்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு ஆண்டவர் அந்த மகனை உயிரோடு கூட எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த உயிரோடு கூட எழுப்பின உடனே அந்த ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. மரித்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழும்புகிறாங்களே, உண்மையாகவே இவர் யார் என்று சொன்னால் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமியிலே அவர் செயல்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 7:39 அவரை அழைத்து பரிசேயர் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று, இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. ஒரு பரிசேயன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறார். பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய பாதங்கள்ல அவளுடைய கண்ணீரினாலே நனைத்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய தலைமுடியினாலே துடைக்கிறார். அவள் தொட்டு, இயேசுவை தொட்டு அவள் தொடுவதை பார்த்த உடனே அந்த வீட்டில் அழைத்த அந்த பரிசேயன் நினைக்கிறான், உள்ளத்தில் நினைக்கிறான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிறது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாரே, இவன் பாவியான ஸ்திரீ தொடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் தன் உள்ளத்திலே அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் ஒரு மனுஷனிடத்தில் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 50 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தான். இந்த 2 பேர்ல இந்த 2 கடனை மன்னிச்சவன் யார் அதிகமா அன்பு செலுத்துவான் அப்படின்னு ஒன்று அவன் சொல்றான். 500 வெள்ளி பணம் கடன் பட்டவன் தான் அதிகமா அன்பு செலுத்துவான் அப்படின்னும் பொழுது, யார் அதிகமா பாவம் செஞ்சுட்டு தேவனிடத்துல வந்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்
கொடுக்கப்படுதோ அவங்க அதிகமா ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய மீறுதல்களையும் ஆண்டவராகிய தேவன் மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல முன்னடப்பவரும் பின்னடப்பவரும் எல்லாம் ஓசன்னா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்க ஜனங்கள்லாம் பேசுறாங்க, இவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 12:13 வாசிக்கும் பொழுது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. அப்ப ஜனங்க யாருன்னு சொல்றாங்க? இஸ்ரவேலின் ராஜா. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல தீர்க்கதரிசியாக வெளிப்பட்ட இயேசு அதே சம்பவத்துல இன்னும் ஒரு சில கூட்டங்கள் சொல்றாங்க, இவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா 9:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இதோ உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் என்று சொன்னார்கள். வாசிப்போம். சீயோன் குமாரத்தையே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்தில் ஒரு சில கூட்டம் பேசிக்கிச்சு, இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று சொல்லி. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அவர் ராஜாவாக கழுதை மேல் ஏறி வருகிறார். அல்லேலூயா. எப்பவுமே ராஜானா குதிரை தான் ஏறி வருவாங்க. ஆனா இயேசு ராஜாவா எது மேல ஏறி வர்றாருங்க? கழுதை மேல ஏறி வர்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்கள் குதிரை மேல ஏறினா அது யுத்தம், ராஜாக்கள் கழுதை மேல ஏறினா அது சாந்த சமாதானம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கழுதை மேலே அவர் ராஜாவாக அவர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக அவர் பிறக்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் இயேசுவை தேடி கொண்டு வந்தார். மத்தேயு 2:2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப சாஸ்திரிகள் இயேசுவை என்ன சொல்றாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. ஆனா பிறந்தது எங்க? மரத்தடியில. அல்லேலூயா. இயேசு எங்க பிறந்தாருங்க? கிச்சிலி மரத்தின் கீழே பிறந்தார். அங்க பிறந்து அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லாதபடினாலே அவரை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவர் இயேசு பிறக்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 1:49 வசனத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் 1:49 அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றார். நாத்தான்வேல் இயேசு பார்த்து சொல்றான், இயேசுவே நீ யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்டோரி நாத்தான்வேலை பார்த்தீங்க சொன்னா, பிலிப்பு அவரை போய் கூப்பிடுறாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாத்தான்வேலை கூப்பிடும் பொழுது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின் போது பிலிப்பு சொல்றாரு, நீ வந்து பார் அப்படின்றாரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் சொல்றாரு, அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் யார் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாங்கன்னா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில அடுத்தது மரிக்க போறாரு. ஜனங்கள் எல்லாம் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு முன்னடப்போகிறோம் பின்னடப்போகிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அங்கீகரித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்படும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலாத்து மேல ஒரு விலாசத்தை எழுதி போறாரு, இவர் யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல வசிக்கும் போது 27:37 அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அல்லேலூயா. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் யூதருடைய ராஜா என்று, ஆமென், கிரேக்க, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில், அப்ப 3 பாஷை எழுதி போட்டாங்க. என்னென்ன பாஷை? கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷை, எபிரேய பாஷை. அப்ப இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த 3 மொழிகள் தான் பேசினாங்க. கிரேக்க பாஷை பேசினார்கள், லத்தீன் பாஷை பேசினார்கள், எபிரேய பாஷை பேசினார்கள். பழைய ஏற்பாட்டு எபிரேயில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லத்தீன் மொழிகளை அதிகமாக பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 மொழிகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இருக்கும் பொழுது இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு அவர் திரும்ப அவர் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்னா, அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை பரியாசம் பண்றதுக்காக யூதரின் ராஜான்னு சொல்லி எழுதி போட்டிருக்கலாம். ஆனா உண்மையாகவே இயேசு எப்படி வரப்போறாருன்னா, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது வெளிப்பட்ட 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு அவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்னா, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வெளிப்பட போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ராஜாவாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. மீதி மார்க் சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.